வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 2வது பாடம் நோ யுவர் டைம். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேட்ச் த கரெக்ட் சென்டென்சஸ் வித் ஈச் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், பிக்சர் கொடுத்துருக்காங்க. நடுவில் 2 பக்கமும் அந்த பிக்சர் தொடர்பான வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹீ ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கோடு போட்டு நம்ம இணைச்சிருக்கோம் பாருங்கள். அந்த ஒரு பையன் ஓடுற மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்து பக்கத்தில் ரைட் சைடில் ஹீ ரன் வெரி ஃபாஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கு கோடு போட்டு இணைச்சிருக்கிறோம் இந்த பிக்சரை. இதே போல் மற்ற பிக்சர் எல்லாத்தையுமே இணைச்சிருக்கோம் பாருங்கள். 2வது ஹீ ஸ்லீப்ஸ் ஆன் ஹிஸ் பெட் அப்படின்ட்டு இருக்குது. மேலே இருக்குது பாருங்கள் பிக்சர். அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரைட் சைடில் கீழே பாருங்கள், ஹீ ஸ்லெப்ட் ஆன் ஹிஸ் பெட். அடுத்து ஷீ ட்ரிங்க்ஸ் ஜூஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள் பிக்சர். அடுத்து ஷீ ட்ராங்க் ஜூஸ். அடுத்து பாருங்கள், ஹீ பிக்ஸ் த பால். இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்த பக்கம் ஹீ பிக்டு த பால். லெஃப்ட் சைடு உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நடுவில் அந்த பிக்சரை கனெக்ட் பண்ணணும். இதை குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேஸுக்கு பக்கத்தில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான ஆப்ஷனுக்கு நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம். அதை எடுத்து அந்த கோட்டில் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு வந்து பாட், 2வதுக்கு ரைட், 3வது டேஸில் டுக், 4வது டேஸில் ட்ரிங்க்ஸ், 5வதுக்கு வெண்ட். ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி பை ரீப்ளேசிங் த அண்டர்லைன்டு வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக சரியான வார்த்தையை பயன்படுத்தி மேலே அந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். லுக்குடு, அதுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை மாற்றி லுக்ஸ் அப்படின்ட்டு இங்கே எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதுதான் சரியான வார்த்தை. அடுத்து வாட்ச் அப்படிங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. வாட்ச்டு அப்படின்ட்டு வரணும். தேர்ட் ஒன் பாருங்கள், லைக்டு அப்படின்ட்டுருக்கு, லைக்ஸ் அப்படின்ட்டு வரணும். 4th ஒன் டேக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, டுக் அப்படின்ட்டு வரணும் இங்கே. அடுத்து பாருங்கள், சோல்டு அப்படின்னு இருக்குது, செல்ஸ் அப்படின்ட்டு வரணும் இங்கே. இதே போல் நம்ம எல்லாமே எழுதிட்டோம் இங்கே. இதை பார்த்து குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. fill in the blanks with the correct form of verb அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், டேஷ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான வெர்பு ஃபார்மை கண்டுபிடித்து அங்கே டேஷில் ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஈஸ், மை நேம் இஸ் அப்படின்ட்டு வரும். சுந்தரி, ஐ ஆம் 10 years old. அருண் அண்ட் சலீம் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். we go to school together. we ride our bicycles every evening. I do not like watching horror films, but my friends enjoy watching them. விடுபட்ட இடத்துல சரியான வார்த்தையை ஃபில்லப் பண்ணி நிரப்புறதுக்கு பயிற்சி கொடுங்க. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். பிக்சர் கொடுத்துருக்காங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு டேஸு கடைசியில் பாருங்கள் 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் பொருத்தமானதை எடுத்து அந்த கோட்டை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆர் அப்படின்ட்டு வரணும். செகண்டுக்கு பாருங்கள், சி இஸ் எ டீச்சர். தேர்ட் ஒன், இட் இஸ் அன் ஈகிள். அடுத்து வி ஆர் தஸ்டி, தி சில்ட்ரன் ஆர் ஹாப்பி, he is a cook. அடுத்து ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் இன் த டேபிள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சென்டென்ஸை மேக் பண்ண சொல்கிறாங்க. கீழே நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். கபிலன் வாஸ் ஏ ஸ்மால் பாய். சிந்து அண்ட் மீனு ஆர் பிளேயிங் இன் த பார்க். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஆம் ஏ சிங்கர். தி புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். fill in the blanks with the correct form of the verb அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், டேஷ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பாருங்கள் குறிப்புகள் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் கடைசியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
பொருத்தமானதை நம்ம எடுத்து கரெக்டாக எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ராஜு பாட் எ நியூ போட் லாஸ்ட் மந்த். மீனா வாக்ஸ் டு த டெம்பிள் எவ்ரி டே. வி saw a rainbow last evening. I play cricket with my friends every Sunday. The cats jumped on the wall last night. Rewrite the passage in the past tense அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸை பாருங்கள். இதை ரீட் பண்ணிவிட்டு திரும்ப அதை பாஸ்ட் டென்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம கீழே எழுதி காட்டியிருக்கணும் பாருங்கள். இதே போல் எழுதுறதுக்கு பயிற்சி கொடுங்க. லிசன் அண்ட் ரைட். இந்த பகுதி குழந்தைகள் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு எழுதி பார்ப்பதற்காக கொடுத்துருக்காங்க. டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்சருக்கு பொருத்தமான சென்டென்ஸை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. மூன் படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு ரெண்டாவது உள்ளது டிக் பண்ணியிருக்கோம். தி மூன் லுக்ட் பியூட்டிஃபுல் லாஸ்ட் நைட். அடுத்து இந்த பாருங்கள், கிரிக்கெட் விளையாடுறாங்க சிறுவர்கள். தி பாய்ஸ் ப்ளே கிரிக்கெட் எவ்ரி ஈவினிங். அடுத்து பாருங்கள், லாஸ்ட் ஈவினிங் பிரீத்தி சா பட்டர்ஃப்ளைஸ் இன் த பார்க். அடுத்து லாஸ்ட் வீக் கோபால் மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், இதுவும் டேஷ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஆன்சர் 2 ஆன்சர் இருக்குது. பொருத்தமானதை நம்ம கலர் பண்ணிவிட்டு அந்த வேர்டை தூக்கி நம்ம அந்த டேஷில் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு நீட்ஸ் அப்படின்ட்டு வரணும். செகண்டுக்கு என்ஜாய்டு, தேர்டுக்கு ட்ராவல், ஃபோர்த்து ஒன் மெட், ஃபிஃப்த்து ஒன் ஃப்ளவ். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் அப்படின்ட்டு கீழே பாருங்கள் 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. கீழே ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் ஒரு வார்த்தைக்கு மட்டும் கோடு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக சரியான வார்த்தையை மேலேருந்து கண்டுபிடித்து நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டுக்கு டுக்குக்கு கோடு போட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக டெக்ஸ்ட் அப்படின்ட்டு வரணும். ரெண்டாவது லுக்ஸு, அதுக்கு கோடு போட்டிருக்காங்க. லுக்டு அப்படின்ட்டு வரணும். தேர்ட் ஒன் வாட்ச், அதுக்கு பதிலாக வாட்ச்டு அப்படின்ட்டு வரணும். ஃபோர்த் ஒன் ட்ரீம், அதுக்கு பதிலாக ட்ரீம் அப்படின்ட்டு வரணும். ஃபிஃப்த்து ஒன் கிராஸ், அதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. கிராஸ்டு அப்படின்ட்டு வரணும். அடுத்து பாருங்கள், சூஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விடுபட்ட இடத்துல என்ன வரணும் அப்படிங்கிறத பக்கத்தில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. சரியானதை கண்டுபிடித்து நம்ம எழுதிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. மை ஜேர்னல் ரைட் ஏ பேரலல் போயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு போயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே போல் கீழே ட்ரா த சன் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சன் படம் இங்கே வரைஞ்சாச்சு. ரைட் ஏ போயம் அபவுட் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சன்னை பற்றி ஒரு போயத்தை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இங்கே ஒரு மாதிரிக்காக ரைட் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்கள். தி சன் shines so bright, where does it go every night? The sun comes up every day, it watches me while I play. The sun smiles down at me, it makes me feel so happy.